ஜெய் வாசவி. இன்று 4வது அத்தியாயம் ஆரம்பம். ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் ஞான குரு சிஷ்ய பரம்பரை, அவதாரமூர்த்தியின் மகிமை, ஞான யோகத்தின் சிறப்பு, எல்லா மார்க்கங்களும் இறைவனை போய் சேர்கின்றன, சிறு தேவதைகளின் வழிபாட்டின் பயன், 4 வர்ணமும் கர்மமும், கர்ம தத்துவம், விதவிதமான யஜ்ஞங்கள், குரு சிஷ்ய இணக்கம், ஞானத்தின் உயர்வு, சந்தேகம் உதவாது முதலியவற்றை பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. முதல் ஸ்லோகம். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்த வானஹம்யம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிஷ்வாகவே பிரபீத். பகவான் சொன்னது, அழிவற்ற இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு விஸ்வாவுக்கு உரைத்தான். 2வது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்த மிமம் ராஜஸ்யோ விதுக ஷா காலே நேக மகதா யோகா நஷ்டக பரந்தபா. இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். பரந்தபா காலக்கிரமத்தில் அந்த யோகம் இவ்வுலகில் நஷ்டமடைந்தது. 3வது ஸ்லோகம். சா ஏவாயம் மயா தேஷ்டிய யோகாக புரோக்தக புராதனக பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஏது தத்துவம். என் பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறாய், ஆதலால் இப்பழைய அதே யோகமானது இன்று என்னால் உனக்கு இயம்பப்பட்டது. இது மேலான மறையாம். நன்றி, வணக்கம். பிடிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.